Hello viewers, welcome to Super Rhyme. Exercise 4.2 question number 3 பார்க்கலாம். ஒரு பொருளை 810க்கு விற்கும் போது வர லாபமும் அதே பொருளை 530க்கு விற்கும் போது வர நஷ்டமும் ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்றாங்க. ஆனா காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க. சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ரெண்டுத்துக்குமே செல்லிங் பிரைஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த அமௌண்ட்டுக்கு விற்கும் போது ப்ராஃபிட் கிடைக்குது, இந்த அமௌண்ட்டை விற்கும் போது லாஸ் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த செல்லிங் பிரைஸ் எழுதிக்கலாமா? செல்லிங் பிரைஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ₹810. இங்க செல்லிங் பிரைஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ₹530 கொடுத்துருக்காங்க. இந்த செல்லிங் பிரைஸ் விற்கும் போது நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ ப்ராஃபிட்கான ஃபார்முலா என்ன? ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா கண்டிப்பா செல்லிங் பிரைஸ் அதிகமா இருந்தாதான் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அப்ப செல்லிங் பிரைஸ்ல இருந்து காஸ்ட் பிரைஸா மைனஸ் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பிரைஸ்க்கு வந்து விற்கும் போது நமக்கு லாஸ் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. லாஸ்க்கான ஃபார்முலா என்ன? காஸ்ட் பிரைஸ் வந்து அதிகமா இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது லாஸ் கிடைக்கும். அப்ப காஸ்ட் பிரைஸ்ல இருந்து செல்லிங் பிரைஸை மைனஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த செல்லிங் பிரைஸை இதில் எடுத்துட்டு வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். 810 மைனஸ் சிபி நமக்கு தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்க வந்து சிபி நமக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கலாம். எஸ்பி எவ்வளோ இருக்கு? 530 இருக்கு. ஓகே, இது வந்து ப்ராஃபிட், இது வந்து லாஸ். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அது ரெண்டுமே வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ நம்ம இங்க என்ன எழுதிக்கலாம்? ப்ராஃபிட் ஈக்குவல் டு லாஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ப்ராஃபிட்னா என்ன? இது தானே ப்ராஃபிட். 810 மைனஸ் சிபி, அதை எடுத்துட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? ஈக்குவல் டு போட்டுக்கலாம். லாஸ்னா என்ன? சிபி மைனஸ் 530, அதை எடுத்துட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? ஓகே, இப்போ நமக்கு சிபி தான் வேணும், அதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க காஸ்ட் ப்ரைஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடலாம், நம்பர்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். இப்போ இது மைனஸ்ல இருக்கிறதுனால இந்த அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா நமக்கு பிளஸ்ஸா மாறிடும். ஸோ இங்க இருக்கிற மைனஸ்ல இருக்க நம்பர் இந்த பக்கம் கொண்டு வந்தா நமக்கு பிளஸ்ஸா மாறிடும். இப்போ நம்பர்லாம் இந்த சைடு வச்சுக்கலாம். ஸோ 810 அப்படியே வச்சுக்கலாம். இங்க இருக்கிற 530 இந்த சைடு வரும்போது பிளஸ் 530 மாறிடும். இந்த சிபி அப்படியே இருக்கும். இங்க இருக்கிற மைனஸ் சிபி ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது நமக்கு பிளஸ் சிபியா மாறிடும். ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? 810 530 ஆட் பண்ண போறோம். 0 3 + 1 4, இது ரெண்டும் ஆட் பண்ணா 13 கிடைக்கும். அப்ப 1340 கிடைக்குது. இங்க பாத்தீங்கன்னா சிபி பிளஸ் சிபி, அப்ப 2 சிபி இருக்கிறதுனால 2 சிபி நமக்கு கிடைக்கும். ஆனா நமக்கு ஒரே ஒரு காஸ்ட் பிரைஸ் தானே வேணும். அப்ப இந்த 2 வந்து இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்? டிவைட்ல வந்துடும். ஏன்னா இது மல்டிப்ளேல இருக்கு. அப்ப இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்? நமக்கு டிவைட்ல வந்துடும். ஸோ இதை வந்து 2 ஆல நம்ம டிவைட் பண்ணிக்கலாமா? 1340 2 ஆல டிவைட் பண்ண போறோம். 6 டைம்ஸ் வந்து நமக்கு 12 கிடைக்கும். பேலன்ஸ் வந்து 1 வரும். இந்த 4 வந்து இறக்கிக்கலாம். இப்போ 7 டைம்ஸ் வந்து நமக்கு 14 வரும். அப்புறம் இங்க ஒரு 0 இருக்கு இல்லையா? அந்த 0வை இங்க நம்ம போட்டுடணும். இந்த 0 நம்ம இறக்கிருக்கோம்னா இங்க வந்து அந்த 0வை நம்ம ஆட் பண்ணணும். அப்ப சிபி வந்து நமக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா ₹670 கிடைக்குது. ஸோ அவ்வளவுதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.